கடவுளே! இந்த 3 நாளா எங்களுக்கு டைமே சரில்லங்க. அவனுக்கும் கீழ விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதனால நாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் பார்த்தோம். அந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்த்தா அவன் அங்க தொடவே விடல. கன்னத்துக்கிட்ட அந்த தாடையில லைட்டா அடிபட்டுருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்க இல்ல அது திருப்பூர்ன்னு சொல்லிட்டு போலாமா வேணாமான்னு வெளிய வந்து பேசிட்டு நின்னுட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நவாப்பழம் மரம் இருந்துச்சு. அத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். எப்புட்றா பொறிக்கலான்னு. அது எட்டாத தூரத்துல இருக்கு. அதனால பொறிக்கவே முடியல. ஃபைனலா ஸ்கேன் நாளைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு போய் முதல்ல செருப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அக்கா அவனுக்கு செருப்பு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. பெரிய கடை. நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இவனுக்கு எதுவுமே பிடிக்கல. இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா? இதத்தான் ஃபைனலா எடுத்தான். இதுலயே கிரீன் கலர் வச்சிருந்தான். அத போன மாசம் கோயில்ல வெளிய கழட்டி விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்ப ஒயிட் கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதுலயே ப்ரவுனா என்னமோ அது ஒண்ணு எடுத்திருந்தான். ஃபைனலா பில் பே பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போலாம்ன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆனா எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியலங்க. மழையும் வருது, வெயிலும் அடிக்குது. என்னடா இது கிளைமேட்டு. வீட்டுக்கே ஃபைனலா வந்துட்டோம். பூட்டுன வீட்ல எதுக்குடா சவுண்ட குடுக்குறேங்கிற மாரி வீடு பூட்டி இருக்கிறதே தெரியாம நான் கதவ திறந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.